Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. துலாம் ராசிக்காரர்களுக்கு சரிபாதி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனால் முதல் பாதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான். ஒரு 20 நாள் வரைக்கும் ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு, ராகு கேதுக்களோட சேர்றாரு. ஆனாலும் பாருங்கள், ஒரு நல்ல விதமாக குருவின் பார்வை அவருக்கு இருக்குது. பொதுவாகவே ராசிநாதன் வலிமை இழந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தார்னு வச்சுக்கோங்க, அந்த நேரங்களில் எல்லாம் நமக்கு மனக்குழப்பங்கள் வரும். அந்த மனக்குழப்பங்கள் இப்போது இருக்கிறது என்றாலும் கூட ஒரு நிலையில் ஒரு 20 நாட்களுக்கு அந்த குருவின் பார்வை இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்புங்க. அதாவது இவர் அடிக்க வந்தாருங்க, இவர் பிடிக்க வந்தாருங்க, இவர் அப்படி வந்தாருங்க, இப்படி வந்தாருங்க, அந்த நேரத்தில் எனக்கு வேண்டப்பட்டவர் ஒருத்தர் வந்து அதை தடுத்துட்டாருங்க என்கின்ற மாதிரியான முதல்ல ஒரு மனக்கலக்கம். அதற்கு பிறகு நமக்கு வந்து எதுவும் நல்லது நடக்கவில்லையே என்கின்ற ஒரு பாதுகாப்பு உணர்வுகள் வரக்கூடிய அமைப்பு முதல் 20 நாட்களுக்கு உண்டு. மற்றபடி துளாராசிக்காரர்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் 20 நாட்களுக்கு பிறகு வருகின்ற இது பார்த்திங்கன்னா ராசியிலேயே அப்படியே சுக்கிரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். ஆக 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் என்னென்னலாம் 20 நாட்களில் நடந்ததோ அதுக்கெல்லாம் ரெமடி நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும். ஒரு நிலையில் பிரச்சனைகள் வந்துருச்சு, அதை அவங்களால சமாளிக்க முடியும். பணப்பிரச்சனை வந்துருச்சு, பணம் கண்டிப்பாக வரும். மனம் உள்ளம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், இப்படியாச்சு அப்படியாச்சு எல்லாமே கடைசி 10 நாட்களுக்குள் முழுவதுமாக அப்படியே முடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. சரி, முதல் 20 நாள் என்ன நடக்கும்? வெட்டி அலைச்சல்னு சொல்கிற மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து தேவையில்லாத ஒரு பயணங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத சில அமைப்புகளை முதல் 20 நாளைக்கு கொடுப்பாருங்க. பயண அமைப்புகளை ரொம்ப கவனமாக இருங்க. பயணங்களில் விலை உயர்ந்த நகை, பணம் போன்றவைகளை கொண்டு போகிறவங்க சூட்கேஸ் மேலே கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு இழப்பு, செல்ஃபோன் கூட பாருங்களேன், தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பாக்கெட்டில் வைக்காமல், பேண்ட் பாக்கெட்டில் வைக்காமல் ரொம்ப பத்திரமா வச்சுருங்க. டக்குன்னு மேல் பாக்கெட்லேயே செல்ஃபோன் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன், டக்குன்னு அதுலேருந்து யாரோ அப்படியே ஃபோனை எடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு முதல் 20 நாட்களுக்கு மட்டும் இருக்கும். அதை தவிர்த்து அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு சரளமான அமைப்புகள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இரண்டாவது கடைசி 20ஆவது நாள்லேருந்து 30ஆவது நாள் வரைக்கும் வரக்கூடிய சுக்கிரன் அங்கேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை உங்களால் மறக்க முடியாத அளவுக்கு நன்மையாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா முதல் 15 நாட்களில் லாபாதிபதியாகிய சூரியன் லாபத்திலேயே இருக்கிறதுனால பங்குச்சந்தையில் எதிர்பாராத விதத்தில் ஷேர் மார்க்கெட்டில் லாபங்கள் வரக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் விலகி ஒரு மாதிரியான சூதாட்டம், ஆன்லைனை அல்லது அந்த இணையம் சார்ந்த விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்டு போன்றவைகளில் முதல் 15-20 நாட்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க 2024 செப்டம்பர் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மாதம் முழுவதும் உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது ஒரு நிலையில் எல்லாத்தையும் காக்க வேண்டிய, எல்லாத்தையும் அப்படியே கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய, பிடித்து வைத்து கொள்ள வேண்டிய பணவரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் இன்னொன்று, ராசிநாதன் 8ல் மறைகிறார் ஐயா, இருக்கட்டும் ஐயா, அவரே வந்து 6ஆம் அதிபதியாகத்தான் 8ல் மறைகிறார். 6ஆம் அதிபதி 8ல் மறைவது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு பலன். 11ஆம் இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். அதற்கு பிறகு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். லாபாதிபதியும் ஜீவனாதிபதியும் சேர்ந்து 10-11ஆம் இடங்கள்லேயே அப்படியே இந்த மாதம் முழுவதும் இருக்கிறாங்க. தொழில் நல்லா இருக்குங்க, எதுலேயும் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கிறது. ஒரு நிலையில் நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் கிடைக்கிறது. ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா, அதுவும் எந்த மாதிரியே கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் கை தூக்கி விட்டு நானும் மேலே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயர்வு அமைப்புகளுக்காக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல உதவியாளர்களும் நல்ல வேலைக்காரர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். கூட்டு முயற்சிகள் பலன் தரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிதாக காதல் வரும், ப்ரொப்போசல் செய்வீங்க. ஒரு ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம்னு சொல்லுவேன். ஒரு நிலையில் எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு ஏற்படும். அதன் மூலமான ஒரு நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து அதிலிருந்து சம்மதம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். இளைஞர்களுக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். விருச்சிகராசிக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன். சோஷியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் போன்றவைகள், யூடியூப்பில் சம்பாதிக்கணும், ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும்
ஒரு மாதத்தின் பிற்பகுதியிலேயே ஜீவனாதிபதியோடு சேர்ந்து அப்படியே 11ஆம் இடத்துல இந்த இணையத்து சார்பு கிரகமான புதன் வந்து வலுவான அமைப்பில் குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ புதனுடைய காரகத்துவங்களில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கல்வி நிலையங்கள் நடத்துகிறவங்க, ஸ்கூலுக்கு பக்கத்தில் கடை வச்சுருக்கிறவங்க, ஸ்கூலுக்கான நோட்டு புத்தகம் போன்றவைகள் வச்சுருக்கிறவங்க, அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, வரி வசூல் பண்ணக்கூடிய துறைகளில், மீடியேட்டர் துறைகளில், பேசக்கூடிய, எழுதக்கூடிய, இயக்கக்கூடிய அத்தனை துறைகளிலும் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சுபமான யோக மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2024 செப்டம்பர் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே கொஞ்சம் அமர்க்கலமாக இருக்கும்னு சொல்லுவேன். ஒரே ஒரு மைனஸ், இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் வந்து அப்படியே 7ஆம் இடத்துல உட்காந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த 30 நாட்களில் எப்போவாவது ஒரு தடவை, ஒரு வாரத்தில், ஒரு நாளில், ஒரு 2 நாளில் கோபம் வந்து வெடித்தார் போல் அப்படியே கடந்த காலங்களை எல்லாம் பொங்கி விடக்கூடிய தன்மைகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுற்றுப்புற சூழலில் இருக்கிறவங்க, வீட்டில் கணவன் அல்லது மனைவி போன்றவர்கள், அல்லது குழந்தைகள், அல்லது வெளியிடங்களில் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது உங்களுடைய கோபத்தை தூண்டிவிட்டு பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ கண்டிப்பாக நடக்கும். என்னடா இது, நம்மளா இப்படிலாம் கோவப்பட்டோம், நம்மளா இப்படி பேசிட்டோம், மனசுக்குள்ளே இருந்ததெல்லாம் அப்படியே வெளியே வந்துருச்சோ என்பது மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி கூட நீங்கள் கோபத்தில் பேசியதை நீங்களே கொஞ்சம் பார்த்து என்னடா அது இப்படிலாம் பேசிட்டோமே எண்ணுகின்ற அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. இது ஒரு மைனஸ். ஆகவே முதல்ல மைனஸை சொல்லிடுறேன். ஆனால் ரெண்டாவதாக சொல்ல போவோமேனால் 6, 10ஆம் இடங்கள் வலுத்திருப்பது, 11ஆம் அதிபதி லாபாதிபதியாகிய சுக்கிரன் வந்து மாதத்தின் 20ஆவது நாளிலிருந்து அப்படியே 10 நாட்களுக்கு லாபத்திலேயே இருப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. வேலை அமைப்புகள் நல்லா இருக்குங்க. வெளிநாட்டிற்கு வேலைக்கு போகணும், வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு போகணும், அரசு வேலை தான் கிடைக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த மாதிரியான அமைப்புகளோடு இருந்து கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இஷ்டப்பட்ட வேலை கிடைக்குங்க. டார்கெட் போன்ற அமைப்புகளில் போய் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க, இந்த வேலை எனக்கு பிடிக்கலைங்க, நான் படித்தது இது, ஆனால் பார்க்குறது இது, குடும்ப நிர்பந்தத்தின் காரணமாக அந்த வேலையை பார்க்குறேன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என்னுடைய எதிர்கால கனவு இது, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே இந்த மாதிரியாக ஆகிப்போச்சு என்கின்ற மாதிரியாக வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகள், வியாபார விவசாய அமைப்புகளில் கொஞ்சம் கடுமையான பலன்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சொந்த தொழில் பார்க்கக்கூடியவர்கள், வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து லாபங்கள் நிறைவாக வரும். குறிப்பாக மளிகை கடை போன்ற, நவதானிய கடை போன்ற, அரிசி மளிகை போன்ற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துகிறவங்க, சிறு எளிய மளிகை கடை வைத்திருக்கக்கூடிய அத்தனை வியாபார பெருமக்களுக்கும் நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 5ஆம் அதிபதி இப்போது 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். குழந்தைகளை பற்றின கவலைகள் தீரப்போது, வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ, வெளிமாநிலத்தில் இருக்கிற குழந்தைகள், ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ, இந்த மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் குழந்தைகள் நன்றாக இருக்கின்றன, அப்படிலாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என்ற அளவுக்கு இருக்கும். கடன் வாங்கக்கூடிய தேவைகள் வரும். கடன் வந்து ஒரு சுப கடன்கள், வீட்டு கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது யாரேனும் ஒருத்தருக்கு குடும்பத்தில் உடம்பு சரியில்லைன்னு ஆகிப்போச்சு, டக்குன்னு ஒரு காசு ஒரு அமௌண்ட் இப்படி வாங்கி இங்கே தான் புரட்ட வேண்டியிருந்தது, இந்த மாதிரியான கடன் சூழல்களில் 6ஆம் இடத்துல இருக்கின்றனால நோய்க்கான கடன் அல்லது வீட்டிற்கான கடன் போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. ஆனால் எதுவாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் தர்மகர்மாதிபதி யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பதாலும், லாபாதிபதி லாபத்திலே இருக்கிறனாலையும் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க தனுசு ராசிக்காரர்கள். இந்த 2024 செப்டம்பர் மாதம் தனுசுக்கு சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் அமைந்திருக்கிறது உண்மையில். Discover your dream home at Mardam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.